வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேரே தெரியாத ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நிஜமாவே சொல்கிறேன். நான் இது வரைக்கும் இதை ஒரு 100 தடவைக்கு மேலே செஞ்சுருப்பேன். ஆனால் இதோட பேர் நிஜமாவே தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு தடவை 7த்தோ 8த்தோ ஞாபகம் இல்லை. அப்போ அவங்க செஞ்சுட்டு வந்து கொடுத்தாங்க. எப்படிடி செஞ்சேன்னு கேட்கக்குள்ள அவள் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லியிருந்தா. அந்த ப்ராசஸ்லாம் நான் செஞ்சேன். நான் சின்னதுலேருந்து செஞ்சுட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ ரிப்பீட்டடாக செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நிஜமாவே சொல்கிறேன். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். வாங்க இது எப்படி செய்யுது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு முழு தேங்காவை எடுத்து நல்லா துருவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் தான் இதுக்கு மெயினாக தேவைப்படும். தேங்காய் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து தேங்காய் பால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எடுத்து குடிக்க அதோட சேர்த்து அந்த பாலோட சேர்த்து சாப்பிடக்குள்ள அட்டகாசமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இது கொஞ்சமாக ஓட்டினதுக்கப்புறம் இதில் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றின மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ பால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், சால்ட்டு. அவ்வளோதான், பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பாலை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 கப் அளவு உளுந்து எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணியே சேர்க்காம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை சேர்த்து செய்யக்குள்ள அந்த போண்டாவோட அந்த தேங்காய் பாலில் ஊறி சாப்பிடக்குள்ள நிஜமாவே சொல்ல டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அந்த வெறுமனே அந்த போண்டாவே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா மைய ஓட்டுங்க. எந்த அளவுக்கு ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பால் நல்லா முறுன்னு வரும். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சொல்லுவேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்கள் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இன்னும் முறுன்னு இருக்கும் அந்த போண்டா. அந்த போண்டாவை நீங்கள் அந்த வெறுமனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் வெறுமனே அந்த போண்டாவை எடுத்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட அரிசி மாவு இப்போ இல்லாததோட நான் அரிசி மாவு சேர்க்கலை. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி நல்லா உப்பி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அதை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கிட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்குங்க. எண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமான சூட்டில் இருந்துச்சுன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் எண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் இருக்கக்குள்ள கையில் தண்ணி தொட்ட மாதிரி எடுத்து அந்த குட்டி குட்டி பாலாக இப்படி போட்டுக்குங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் போட்டாலும் பால் ஷேப்புக்கு வந்துடும், ஏன்னா உளுந்துன்றதுனால. அதே போல் இது போடக்குள்ள அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கணும், இல்லைனா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். சர்க்கரை சேர்த்தனால சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பால்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கலர் மாறி வந்த ஒன்று டைமிங்லாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு என்ன ஹீட் வச்சுருப்பீங்கன்னு தெரியாது. அதனால் நீங்கள் போடக்குள்ளேயே பேக் சைடில் கலர் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் சேஞ்ச் ஆகி வரும். அந்த சேஞ்ச் ஆகி வரக்குள்ளே திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக லைட் கோல்டன் கலர் மாறினோடனே நம்ம இந்த பால்லாம் எடுத்துடலாம். உங்களுக்கு தேங்காய் பாலில் போட்டு சாப்பிட பிடிக்கலனாக்கா நீங்கள் இந்த மாதிரி போண்டாவே சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாவே நல்லா இருக்குங்க. முக்கால்வாசி நான் இது பொரிச்சு போடுறேன்னா பாலில் போடுறதுக்கு முன்னாடியே காலி ஆகிடும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் ஒரு முழு தேங்காய்க்கு இப்போ 4 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடியான பாலை வந்து அந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு அந்த சூட்டோடவே எடுத்து இந்த தேங்காய் பாலில் சேர்க்க போகிறோம். எதுக்காகனாக்கா அப்போ தான் அந்த பாலுக்குள்ளே நல்லா ஸ்வீட் இறங்கும். தேங்காய் பாலோடு சேர்ந்து ஸ்வீட் நல்லா இறங்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றின மாதிரி எடுத்து தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம்.
பாருங்க. நம்ம பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இப்ப இத நம்ம இந்த சூட்டோடவே தேங்காய் பால்ல எடுத்து சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க. இதுவே எப்படி இருக்கு தெரியுங்களா? நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. நான் ஆல்ரெடி 2 டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதான். சூட்டோடவே தேங்காய் பால்ல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இருக்கிற பேட்சையும் பொரிச்சு எடுத்து நம்ம இந்த தேங்காய் பால்ல சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் போடுறேன். ஒரு 3 தடவ போடுற மாரி வரும். நீங்க 1 கப் உளுந்து. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எந்த ஷேப் போட்டாலும் ஓகேங்க. நான் குண்டு குண்டா போடணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப் போடுங்க. குண்டு குண்டா இருந்தா வீடியோல பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்றதுக்காக நான் குண்டு குண்டா போடுறேன். உங்க கைக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப் போடுங்க. அதுக்குன்னு ரொம்ப பெருசா போட்டுறாதீங்க. உள்ள ஸ்வீட் இறங்காது. இப்ப நான் மொத்தமா பொரிச்சு எடுத்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன். அவ்வளோதாங்க நம்மளோட பால்லாம் நல்லா பொரிச்சு எடுத்து தேங்காய் பாலோட சேர்த்தாச்சுங்க. ஆல்ரெடி நம்ம போட்டதெல்லாம் நல்லா ஊறி நல்லா ஜூஸியா இருக்குங்க. நீங்க ஒரு பைட் எடுத்து வைக்கல நிஜமா சொல்றேன் ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது தேங்காய் பால்ன்றதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது உளுந்துன்றதுனால இடுப்புக்கும் ரொம்ப நல்லது. இப்ப நான் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த தேங்காய் பால்ல ஊறி நல்லா ஜூஸியா அந்த ஒரு பைட் வைக்கக்குள்ள ஒரு டேஸ்ட் ஒண்ணு வரும் பாருங்க. அப்பா அட்டகாசமா இருக்குங்க. மஸ்ட் ட்ரைங்க. நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா கை பவுல்ல போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ருசி நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எங்க சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.